350 நபர்களுக்கு மேல உயிர் பலி, ஜனநாயக ஆட்சி கவிழ்ப்பு, ஒரு நாட்டின் பிரதமரின் பதவி பறிபோனது. அது மட்டுமல்ல, அந்த நாட்டின் பிரதமர் உயிருக்கு பயந்து வேறொரு நாட்டுல தஞ்சம். அது மட்டுமா, ஒரு நாட்டுடைய அமைதியே கேள்விக்குறியானது. இதெல்லாம் ஒரே ஒரு காரணத்தினால, என்னன்னா 30% இடஒதுக்கீடு. என்னடா இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறதுனால தானே இவ்வளவு கலவரங்கள் நடக்கும், பல போராட்டங்கள் நடக்கும். ஆனா இங்க இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படிங்கிறதுனால இவ்வளவு கலவரங்கள், இவ்வளவு உயிர் பலி, ஒரு நாடே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்களாதேஷ்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு, அதைத்தான் நம்ம இப்போ முழுசா பார்க்க போறோம். அது மட்டுமல்ல, தற்போதைய தகவலையும் சேர்த்து நம்ம இப்ப பார்க்கலாம். வணக்கம், நான் PK. பங்களாதேஷ்ல சில நாட்களாவே பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, இடஒதுக்கீட்டுனால. இந்த இடஒதுக்கீட்டுனால என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியணும்னா கொஞ்சம் நம்ம முன்னாடி போகணும். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகணும். 1971 டிசம்பர் 16 பங்களாதேஷோட விடுதலை நாள். பாகிஸ்தான், அதாவது பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தானா அதற்கு முன்னாடி இருந்தது. இந்தியா, பாகிஸ்தான், இப்ப இருக்கிற பங்களாதேஷ் எல்லாமே ஒரே நாடா இருந்துச்சு. 1947 பாத்தீங்கன்னா இந்தியா விடுதலை அடையும் போது பாகிஸ்தானும் அவர்கள் தனி நாடு வேணும் ஒரு கோரிக்கையை வச்சு பாகிஸ்தான் தனி நாடாக பிரிஞ்சாங்க. அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் 2 நாடுகளாக இருந்துச்சு. பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்ட்டு 2 நாடா இருந்து, 2 வெவ்வேறு பகுதிகளா இருந்தாலும் ஒரே நாடாக இருந்துச்சு. நடுவுல இந்தியாவா இருந்துச்சு. அப்போ இந்தியா, அதாவது இப்ப இருக்கிற பங்களாதேஷ், அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தானா இருக்கிற அந்த நாட்டுல இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இந்தியாவுக்கு அவர்கள் பாத்தீங்கன்னா பல பங்களிப்பு செய்திருக்காங்க, ஆதரவாக நின்னாங்க. பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நபர்கள் பாகிஸ்தான் கூட எங்களால இருக்க முடியாது அப்படின்னு அப்போ இருந்து பல போராட்டங்களை நடத்தி மக்கள் போராட்டமாக வெடிச்சு 1971 ஈஸ்ட் பாகிஸ்தான் தனியா ஒரு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடா பிரிஞ்சிச்சு. இதுதான் இதோடைய பின்னால் இருக்கிற வரலாறு. இதற்கு இந்தியாவும் உறுதுணையாக இருந்துச்சு. அம்மையார் சோனியா காந்தி, அதாவது மன்னிக்கணும், இந்திரா காந்தி இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது பங்களாதேஷை தனி நாடாக பிரிப்பதற்கு இந்தியாவும் உதவி செய்திருக்கிறது. இது அவர்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லலாம். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவரு இப்ப இருக்கிற ஷேக் ஹசீனாவுடைய தந்தை. அவர்தான் அந்த நாட்டுடைய விடுதலைக்காக பல போராட்டங்களை நடத்தி விடுதலை பெற்று தந்த ஒரு முக்கியமான நபர். அவர்தான் விடுதலை அடைந்த பிறகு அந்த நாட்டுடைய பிரதமரா வராரு. பிரதமரா வந்த உடனே அந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய நபர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. என்னன்னா, விடுதலை போராட்டத்துல யாரெல்லாம் பங்கேற்றார்களோ அவர்களுக்கு அரசாங்கத்திலையும் வேலையிலும் கல்வியிலும் 30% இடஒதுக்கீடு தருகிறோம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா பின்னால் நாட்கள்ல பாத்தீங்கன்னா சரி, முதல்ல பாத்தீங்கன்னா ஓகே, அவர்கள் கொண்டு வந்தாங்க, அது எல்லாம் கரெக்ட். அது பின்னாடி வர அவர்கள் இல்லாம அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய அடுத்த வாரிசுகளுக்குமே இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அமல்படுத்தினாங்க. அப்பதான் ஒரு பெரிய அளவுல மக்களிடையே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது, ஒரு போராட்டம் ஏற்பட்டது. என்னன்னா, நீங்க விடுதலை போராட்டத்துல பங்கேற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, எல்லாமே ஓகே. ஆனா அவர்களுடைய வாரிசுகளுக்கும் இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களே, இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க. அதே போல இந்த இடஒதுக்கீட்டுனால மற்ற நபர்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் அரசாங்க வேலையிலும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற மக்களுடைய இளைஞர்களுடைய கோபம். அது அப்படியே போக 2024 பாத்தீங்கன்னா தற்போதைய பிரதமரா இருக்கிற ஷேக் ஹசீனா ஒரு சட்டத்தை முன் வச்சாரு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவா என்ன வச்சார் அப்படின்னா, 3வது தலைமுறை, அதாவது அவர்களுடைய பேரம்பேத்திகளுக்கும் அரசாங்க
அரசாங்கத்திலையும் கல்வியிலையும் இடஒதுக்கீடு 30% கொடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து முன் வச்சாங்க. இதற்கு மிகப்பெரிய அளவுல போராட்டம் வெடித்தது. மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது மட்டுமல்லாம ஷேக் ஹசீனா மீதான ஒரு கோபம் வந்து மக்களிடையே அதிகரித்தது. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து தேர்தலில் வந்து ஷேக் ஹசீனா ஒரு ஏமாத்தி பல ஃபிக்ஸிங் வேலை செஞ்சு வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த மாணவர்களுடைய இருக்கிற கோபம். இதை தொடர்ந்து கடந்த ஒரு மாதம் 2 மாதமாவே வந்து பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த இடஒதுக்கீட்டுனால. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த கோபம் வந்து அதிகரித்து ஷேக் ஹசீனா மீது திரும்பியது மக்களிடையே, மாணவர்களிடையே. அது மட்டுமல்லாம ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகப்பெரிய அளவுல போராட்டம் வெடித்தது. மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியாக கிளர்ந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் மூலமாக வந்து கட்டுப்படுத்தப்பட்டாங்க. அது வரைக்கும் கிட்டத்தட்ட 350 நபர்களுக்கு மேல உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு. பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்களா இருக்கட்டும், பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப தற்போது பிரதமரா இருந்த ஷேக் ஹசீனாவோட மாளிகையா இருக்கட்டும், அவர் இருந்த இடமா இருக்கட்டும், எல்லாமே முற்றுகையிடப்பட்டிருக்கிறது இளைஞர்களால. அப்போ ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஷேக் ஹசீனா வந்து ராஜினாமா தன்னெழுச்சிய இந்த போராட்டத்து காரணமாக ராஜினாமா செய்துவிட்டு அவர் இந்தியாவுக்கு தப்பி வராரு. இதற்கு அப்புறம் தான் ஏற்பட்டிருக்கிறது பெரிய ட்விஸ்ட். அந்த நாட்டுடைய ஜனநாயக ஆட்சி அப்படிங்கிறது கவிழ்க்கப்பட்டு இராணுவ ஆட்சி கொண்டு வரப்பட்டிருக்குது. இராணுவ ஆட்சி வந்தோடனே அங்க ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா சோசியல் மீடியாவுமே வந்து பாத்தீங்கன்னா முடக்கப்பட்டிருக்கு. இன்டர்நெட் அப்படிங்கிறது ஜாம் செய்யப்பட்டு இருக்கிறது. அப்புறம் அது மட்டும் இல்லாம பல நபர்கள் வந்து குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளியிருக்காங்க. போராட்டம் நடத்துற எல்லா நபர்களையுமே சுட்டு தள்ளியிருக்காங்க. இராணுவ ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ராணுவ தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்தினா இனி வந்து எல்லாத்தையுமே வந்து நாங்க சுட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பல போராட்டங்கள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. அதை தாண்டி வந்து அந்த இராணுவ ஆட்சி அங்க நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. என்னன்னா இடஒதுக்கீட்டை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சர்டைன் கிரைட்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம நாட்டுல இடஒதுக்கீடு இருக்கு. நம்ம நாட்டுல வந்து இடஒதுக்கீட்டுக்காக வந்து பல போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனா அங்க இடஒதுக்கீடு கொடுத்து பல போராட்டங்கள் இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறது யோசிக்கணும். என்னன்னா இப்போ வந்து பங்களாதேஷுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 16 கோடிக்கு மேல. அதுல கிட்டத்தட்ட 1.8 கோடி மக்கள், அதாவது இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா. அந்த இளைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கல்வியிலையும் அரசாங்க வேலையிலையுமே வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான நெருக்கடி இருக்கு, எங்களுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பு இல்லை, சரியான கல்வி இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. ஆனா கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாவே வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து பங்களாதேஷ் வந்து முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சிக்கு கீழே அவர்களுடைய படிப்பு அதாவது மேற்படிப்பா இருக்கட்டும், அந்த படிப்பு சென்செக்ஸ், அதாவது அது படிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறியீடு வைப்பாங்க. அதுல வந்து பங்களாதேஷ் வந்து கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளா வந்து பல இடங்கள்ல முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்கனாமி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பல முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு கார்மெண்ட்ஸ் மூலியமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஷேக் ஹசீனா அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய எக்கனாமியே வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடஒதுக்கீட்டுனால இளைஞர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து அவர்கள் வைக்கும் ஒரு குற்றச்சாட்டு. இதற்கு பின்னாடி வந்து 2 கதைகள் இருக்கு. என்னன்னா இந்த கலவரம் நடத்துற இளைஞர்கள் வந்து எல்லாமே வந்து பங்களாதேஷை சார்ந்த நபர்களாவே இல்லை. ஆனா அங்க இருக்கிற இளைஞர்களுக்குள்ள வந்து பாகிஸ்தானை சேர்ந்த, பாகிஸ்தானை ஆதரிக்கிற இளைஞர்களும் இருக்கிறாங்க. அதனுடைய அரசியல் பின்புலமும் இருக்கு, பாகிஸ்தானுடைய பின்புலமும் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. என்னன்னா பாகிஸ்தான் கூட இருந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் பங்களாதேஷா பிரிஞ்சிருக்கு.
அந்த பங்களாதேஷ் வந்து மறுபடியும் பாகிஸ்தான் கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காக கிளர்ச்சி ஏற்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாகிஸ்தான் செய்யுது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ஆனா இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பிளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்க முடியாது. என்னன்னா அந்த விடுதலை போராட்டத்துல பங்கேற்ற நபர்கள் யார எப்படி வந்து அந்த விடுதலை போராட்டத்துல பங்கேற்ற நபர்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படின்னு வந்து பங்களாதேஷை சார்ந்த நபர்கள் சொல்றாங்க. பங்களாதேஷை சார்ந்த இளைஞர்கள் சொல்றாங்க. என்னன்னா அதாவது ஷேக் ஹசீனா கட்சியை சார்ந்த நபர்கள், உங்க கட்சியை சார்ந்த நபர்களையே நீங்க வந்து அந்த மாதிரி விடுதலை போராட்டத்துல பங்கேற்ற ஒரு நபர்களாக சித்தரிச்சு நீங்க வந்து இடஒதுக்கீட்டு மூலியமா வந்து வேலை வாய்ப்பையும் கல்வியும் கொடுக்குறீங்க. அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அவர்களுடைய வாரிசு சார்ந்த நபர்களையே நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து அவசியம்தான். ஆனா எந்த இடத்துல எந்த அளவுக்கு அதுவும் நியாயமான நபர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு மூலியமா பயனடைதா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அதேதான் இங்க இந்தியாவிலும். என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இல்ல வந்து அதை நம்ம வந்து பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இங்கேயும் இடஒதுக்கீடு இருக்கு, குறிப்பா தமிழகத்துல. அந்த இடஒதுக்கீடு வந்து எந்த அளவுக்கு யாருக்கு எந்த மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. என்னன்னா காலங்காலமா 30 ஆண்டுகளா 50 ஆண்டுகளா ஒரே இடஒதுக்கீட்டை தான் நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த மக்கள் ஒரு இப்போ வந்து நம்ம பிசின்னு எடுத்துக்குவோம், எம்பிசின்னு எடுத்துக்குவோம், எஸ்சி எஸ்டின்னு எடுத்துக்குவோம். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜாதி மட்டும் கிடையாது. என்னன்னா அதற்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஜாதிகள் இருக்குது, 50 மேற்பட்ட ஜாதிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்த்துதான் வந்து ஒரு கேட்டகரியா வச்சிருக்கோம். ஆனா அதுல இருக்கிற சில நபர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் படித்து 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறைன்னு வரும்போது அவர்கள் அதனால பயனடைகிறாங்களே தவிர மற்ற ஜாதி அதுல இருக்கிற சிறுபான்மையினர் வந்து இன்னுமே பயனடையல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதை வந்து ஒரு தனியா நம்ம வீடியோ பேசுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பார்த்து இங்கேயும் அதற்குண்டான ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதன் மூலயமா நம்ம வந்து இங்கே கத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். பங்களாதேஷ்ல வந்து ஒரு நாடே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அமைதி இல்லாம இருக்கிறதுக்கும், ஒரு நாட்டுடைய பிரதமர் இப்படி வந்து உயிர் பயத்தினால இன்னொரு நாட்டுல தஞ்சம் அடைகிறதும், ஒரு ஜனநாயக ஆட்சியே கவிழ்ந்து ஒரு இராணுவ ஆட்சிக்கு வர்றதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விதை அப்படிங்கிறது இந்த இடஒதுக்கீடு. இதை சரியான முறையில் சரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா இது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி சரியான முறையில சரியான நபர்களுக்கு சரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலைனாலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பங்களாதேஷை போலவே. நன்றி.